ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த மாணவர்களுக்காகவும் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே, வேத பாட வகுப்புக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் துரிதமான நேரத்துல வந்து இதுல கலந்து கொண்டு தேவனுடைய வார்த்தையை இன்னும் அதிகமாய் அப்பா அறிந்து கொள்ளவும் உம்மோடு கூட இந்த வார்த்தையின் அறிந்து உம்மோடு உறவாடக்கூடிய இந்த நேரத்திற்கு எங்களை அழைத்து கொண்டு வர வேண்டுமா நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் எங்க கூட பேசுங்க ராஜா, எங்களை வழி நடத்துங்க. எங்களோட குறைகள் குற்றங்கள் எல்லாம் எங்களுக்கு உணர்த்துங்க அப்பா. அப்பா இன்னும் கிட்டி சேர எங்களுக்கு ஒரு தருணத்தை தந்திருக்கிறீர். உம்மை துதித்து பாட ஒரு வேலையை தந்திருக்கிறீர். உம்மை மகிழ்ந்து பாட ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறீர் அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் நீர் ஆசீர்வதியும் அப்பா. உம்மை உண்மையான உள்ளத்திலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த நேரத்துல கூட நம்ம ஒரு பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா. இது நம்ம எல்லாரும் அறிந்த பாடல். நம்ம சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி ராஜா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உலகின் ஒளியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது ஆற்றலும் நீயாவாய், எனது வலிமையும் நீயாவாய். எனது அழகும் நீயாவாய், எனது கோட்டையும் நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய். எனது நினைவும் நீயாவாய், எனது மொழியும் நீயாவாய். எனது மீட்பும் நீயாவாய், எனது உயிர்ப்பும் நீயாவாய். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா
ஒரு நாள் இல்லை சுவாமி, ஒரு நொடி கூட நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எங்களால வாழ முடியாது ராஜா. அப்பா, உம்முடைய கிருபை இல்லாமல், உம்முடைய இரக்கம் இல்லாமல், உம்முடைய அன்பு, உம்முடைய பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கையை எங்களால நினைத்து கூட பார்க்க முடியாது தகப்பனே. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் அப்பா நீர் எங்களை பராமரித்து, நீர் எங்களை பாதுகாத்து, நீர் எங்களை வழி நடத்தி, அப்பா எங்களை அப்பா அமர்ந்த புள்ளின் அண்டையில அப்பா அமர்ந்த தண்ணீரண்டையில நீர் எங்களை நடத்துகிற தேவனாய் நீங்க இருக்கீங்க சுவாமி. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனையோ அலைமோதுகிறதான இந்த உலகத்துல, எத்தனையோ போராட்டங்கள் நிறைந்த இந்த உலகத்துல அப்பா எங்களுடைய தகப்பனாக, எங்களுடைய மனவாளனாக, எங்களுடைய நல்ல நண்பனாக, துணைவனாக அப்பா எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறதற்காக தொடர்ந்து உமக்கு நாங்க நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அடுத்ததாக பாடல், வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும் என்ற இந்த பாடலை பாடி கர்த்தரை துதிப்போம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர், எங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற ஆவியானவர், எங்களை வழி நடத்துகிற ஆவியானவர், எங்களுக்கு துணையாய் நிற்கிறவர் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே எங்கு நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே எங்கு நடக்கணுமே, அப்படியே எங்கு நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும். மறுபடியும் நான் பிறக்க வேண்டும், மறுரூபமாக மாற வேண்டும், மறுபுறமாக மாற வேண்டும். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே. வரங்கள் கனிகள் பொழியணுமே, வல்லமையோடு வாழணுமே, வல்லமையோடு வாழணுமே. வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ வேண்டும். பாவங்கள் காயங்கள் நீங்க வேண்டும், பரிசுத்த வாழ வேண்டும், பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். வானம் திறந்து வெண்புற போல இறங்கி வர வேண்டும், தேவா வல்லமை தர வேண்டும். அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, எங்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, எங்களோடு கூட இருந்து நடத்துகிறவரே அப்பா, எங்களுடைய கண்களை திறக்கிறவரே அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களோடு கூட இருந்து சுட்டி காட்டி உணர்த்தி வழி நடத்தி அப்பா ஆண்டவரே எங்களை வழிநடத்தி கிறிஸ்துவின் அனுபவங்களை எங்களுக்கு தந்து, வேதத்தின் வெளிச்சத்தை எங்களுக்கு தந்து, உடைய ஞானத்தை எங்களுக்கு தந்து எங்களை நடத்துகிற தேவன் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் அப்பா இந்த வேத பகுதியை நாங்கள் பார்க்கும்போது அப்பா ஆண்டவரே, செய்தி கொடுக்கிற உடைய தாசரை மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டும் சுவாமி. உடைய நாமத்தை நீங்க உயர்த்த வேண்டும் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதோ மனிதர்கள் மத்தியில்
வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் ஓலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் ஓலாவிடும், எங்களோடென்றும் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நேரத்தில் கூட தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய தாசனை மறைத்து நீங்க இடைப்படுங்க சுவாமி. எங்கள் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலும் அப்பா ஆண்டவரே, இந்த நாளுக்கான செய்தியை எங்களோடு எதை இடப்பட வேண்டுமோ, எந்த வார்த்தைகளை தர வேண்டுமோ, எங்கே எங்களை செதுக்க வேண்டுமோ, எங்களை எந்த இடத்துல எங்களை சீர்படுத்தி கொள்ள வேண்டுமோ, எந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் தடுமாறி இருக்கிறோமோ, எப்படி நடக்க வேண்டுமோ என்று சொல்லி நீர் எங்களை வழி நடத்தும் சுவாமி. உம்முடைய தூய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Thank you sister for leading worship. இந்த நாளிலும் நம் மத்தியில் இருக்கிற பிரதர் ராஜா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். Praise the Lord brother. Praise Lord brother. Praise the Lord. இந்த நாள் தியானத்திற்கு நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 19வது வசனம். 2 Samuel chapter 22 verse 19. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 19வது வசனம். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். இந்த நாள் செய்தியின் தலைப்பு, இந்த நாள் தியானத்தின் தலைப்பு, கர்த்தரே எனக்கு ஆதரவு. God is my support. இந்த வேத வசனத்திலிருந்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். தாவீது ராஜா இந்த காரியங்களை, இந்த வார்த்தைகளை முன்வைக்கிறார். அதாவது வேதத்திலே பார்க்கும் பொழுது தாவீது அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அப்ப பாடிட்டு வர்றப்ப நடுவில் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு, கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். நாம் தியானிக்க இருக்கிறதான தலைப்பு, அதை தியானிக்க போகிறோம். கர்த்தரே எனக்கு ஆதரவு. God is my support. ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள். தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது தாவீது கடந்து வந்த பாதை அது சாதாரணமான ஒரு பாதை அல்ல. அது மிகவும் மிகவும் கடினமான ஒரு பாதை. வேதத்திலே பார்க்கும் பொழுது சவுலின் நிமித்தம் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில துன்பம் வந்தது. அப்சலோமின் நிமித்தம் அவருடைய வாழ்க்கையிலே துன்பம் வந்தது. சீமேயின் நிமித்தம் அவருடைய வாழ்க்கையிலே துன்பம் வந்தது. அகித்தோப்பேலின் நிமித்தம் அவருடைய வாழ்க்கையிலே துன்பம் வந்தது. இப்படி வார்த்தைகளை, பெயர்களை அடுக்கி கொண்டே போகலாம். இப்ப சொல்லுற வசனம்லாம் எடுக்க வேண்டாம், சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அதே 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அதே 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சாவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் வெகு நாள், அதாவது நெடுநாள் யுத்தம் நடந்தது. நெடுநாள் யுத்தம் நடந்தது. யுத்தங்களின் பாதை நெடுநாளாக
அவர் யுத்தத்தின் பாதையிலே நடந்து வந்தார். 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 1வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? தாவீதின் நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. அநேக யுத்தங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில, அநேக ஆபத்துகள், அநேக எதிரிகள், துரத்தப்பட்ட அனுபவங்கள், ஒளிந்து கொள்ள இடமில்லாமல் குகைகளிலே ஒளிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை, உண்பதற்கு உணவில்லாமல் வேற இடத்திற்கு போய் வேறே நபர்களை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, தன்னை சுற்றிலும் பலவீனமான மக்களை தன்னோடு வைத்து கொண்டு காடுகளிலே மலைகளிலே தாவீது குடியிருந்த நாட்கள் உண்டு. அப்படி இருந்த நாட்களை தாவீது சொல்லுகிறார் ஆபத்து நாள் என்று சொல்லுகிறார். அநேக முறை அவர் மரணத்திற்கு தப்புவிக்கப்பட்டார். ஒரு முறை சவுல் வேகமாக தன்னுடைய பட்டயத்தை உருவும் பொழுது மயிர் இலையிலே தாவீது ராஜா உயிர் தப்பினார். அதைதான் தாவீது ராஜா எழுதுகிறார் 19வது வசனத்துல, என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவு. காட் இஸ் மை சப்போர்ட். கர்த்தரே எனக்கு ஆதரவு. தான் வேதம் சொல்லுகிறது. 55வது சங்கீதம் 22வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த கர்த்தர் நமக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்றால் இவர் எல்லோருக்கும் ஆதரவாக இருப்பாரா? எல்லோருக்கும் ஆரம்பத்திலே ஆதரவாகத்தான் இருப்பார். ஆனால் கர்த்தர் நம்மிடம் ஒரு சில காரியங்களை எதிர்பார்க்கிறார். ஒரு சில கட்டளைகளின்படி நாம் நடக்க வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவருடைய வழிகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய பிரமாணங்களின்படி நாம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். மாத்திரமல்ல, எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரை மாத்திரமே நம்ப வேண்டும் என்பதையும் எதிர்பார்க்கிறார். ரைட். கர்த்தரே எனக்கு ஆதரவு, காட் இஸ் மை சப்போர்ட் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். தாவீது ராஜா அநேக காரியங்களை இந்த அதிகாரத்திலே 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரத்திலே முன்வைத்திருந்தாலும் தாவீது ராஜா சொன்ன அநேக காரியங்களை நாம் எடுத்துக் கொள்ளாமல் ஒரு 3 காரியங்களை மாத்திரம் எடுத்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே ஆதரவாக இருக்க வேண்டும் என்றால் தாவீது ராஜா சொல்லுகிறதான ஒரு 3 காரியங்களை மாத்திரம் நாம் தியானிக்க உதவி செய்வாராக. இந்த வார்த்தையின் வழியாக ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவாராக, இடைபடுவாராக. வாசிக்கலாம். முதல் காரியம், அதே 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 22வது வசனம். 2 Samuel chapter 22 verse 22. வாசிக்க கேட்கலாம். கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை. சோ இந்த வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது முதல் காரியம், கர்த்தருடைய வழிகளை காத்துக்கொள். கீப் தி வேஸ் ஆஃப் தி லார்ட். சோ நம்ம எப்போதும் போல 3 காரியங்களை தியானிக்கிறோம். இந்த முறை முதல் காரியம் தனியாக, 2வது சைட் ஹெட்டிங் தனியாக, 3வது தனியாக நாம் தியானிக்க போவதில்லை. முதல் 2 காரியத்தையும் சேர்த்து உங்களோடு பேச விரும்புகிறேன். அந்த 2 காரியத்தையும் சேர்த்து கோர்த்து பேசும் பொழுது 2 காரியங்களுக்குரிய வித்தியாசத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். சோ பிரதர் படித்தபடி இந்த வசனத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறதான முதல் காரியம், கர்த்தருடைய வழிகளை காத்துக்கொள். கீப் தி வேஸ் ஆஃப் தி லார்ட். 2வது தாவீது கொடுக்கக்கூடிய ஆலோசனை என்ன? வாசிக்கலாம் பிரதர். அதே 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 23வது வசனம். 2 Samuel chapter 22 verse 23. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் அவர் முன்பாக மன உண்மையாய் இருந்து என் துர்குணத்தில் என்னை விலக்கி காத்துக் கொண்டேன். தேங்க்யூ. நான் அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல். 2வது காரியம், அந்த ஸ்லைட் போடுங்க பிரதர். கர்த்தருடைய பிரமாணங்களை விட்டு விலகாதே. டு நாட் டர்ன் அவே ஃப்ரம் ஹிஸ் டிக்ரீஸ். ஸ்கிரீனை பாருங்க, எல்லாரும் ஸ்கிரீனை பாருங்க. தாவீது ராஜா 2 காரியத்தை சொல்றார். இந்த 2 காரியமுமே மிக 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 முக்கியமான காரியம். இந்த 2 காரியத்தையும் நான் கடைபிடிக்காத வழியிலே பட்சத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய ஆதரவு, கர்த்தருடைய வழி நடத்துதல், கர்த்தருடைய பாதுகாப்பு நம்மிடம் இருக்குமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். 2 காரியத்தை தாவீது ராஜா முன்வைக்கிறார்.
22வது வசனத்திலையும் 23வது வசனத்திலையும் நாம் பார்க்கிறோம். முதல்ல சொல்றாரு, கர்த்தருடைய வழிகளை காத்துக்கொள். அவர் சொல்றாரு, நான் வழிகளை எல்லாம் காத்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி 22வது வசனத்துல சொல்றாப்புல. 23வது வசனத்துல சொல்றாரு, அவருடைய பிரமாணங்களை விட்டு நான் விலகல அப்படிங்கிறாரு. ரைட். இப்ப உங்களுக்கு நல்லா கவனிங்க. இந்த ரெண்டையும் பார்க்கும் பொழுது, ஆங்கிலத்திலே பார்க்கும் பொழுது, வழிகள் வேஸ், பிரமாணங்கள் டிகிரிஸ். கர்த்தருடைய வழிகளை காத்துக்கொள், ரெண்டாவது கர்த்தருடைய பிரமாணங்களை விட்டு விலகாதே. நல்லா கவனிக்கணும். நல்லா கவனிச்சா புரியும். நல்லா கவனிக்கணும். பிரதர், வழிகள்னா என்ன, பிரமாணங்கள்னா என்ன? தாவீது ராஜா முதல்ல சொல்றாரு, ஆண்டவருடைய வழியெல்லாம் நான் காத்துக்கிட்டு தான் வந்தேன், ஆண்டவருடைய வழியில தான் நான் நடந்தேங்கிறாரு. ரைட், ஓகே, நமக்கு தெரிஞ்ச விஷயம். ரெண்டாவது என்ன சொல்றாரு, வழிகளை மாத்திரம் நான் காத்துக்கொள்ளவில்லை, அவருடைய பிரமாணங்களை விட்டு விலகாமல் இருந்தேன். அப்படி என்றால் நாம் சற்று ஆழமாக தியானிக்கும் பொழுது நாம் கர்த்தருடைய வழிகளை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வழிகள் மாத்திரமல்ல, அவருடைய பிரமாணங்களையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படின்னா வழிகள் என்றால் என்ன, பிரமாணங்கள் என்றால் என்ன, வேஸ் அப்படின்னா என்ன, டிகிரிஸ் அப்படின்னா என்ன, இதை தெரிந்து கொண்டால் மாத்திரமே நாமும் தாவீது ராஜாவை போல வழிகளையும் காத்துக்கொள்ள முடியும், பிரமாணங்களையும் விட்டு விலகாமல் இருக்க முடியும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பிரித்து காண்பிக்க விரும்புகிறேன். பிரமாணம் என்றால் என்ன, வழி என்றால் என்ன? இடது புறத்திலே பிரமாணத்தை சிந்தித்து வைத்துக் கொள்ளுங்கள், வலது புறத்திலே வழி என்று சிந்தித்து வைத்துக் கொள்ளுங்கள். ரைட். பிரமாணம் என்றால் என்ன? பிரமாணம் என்றால் ஆணை என்று பொருள்படும். வழி என்றால் என்ன? இந்த பிரமாணத்தை நான் எப்படி நிறைவேற்றுகிறேன் என்பது வழியாகும். நல்லா கவனிக்கணும். இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றேன். பிரமாணம் என்றால் என்ன? அதிகாரப்பூர்வமான ஒரு உத்தரவை நாம் பிரமாணம் என்று அழைக்கிறோம். அப்படி என்றால் வழி என்றால் என்ன? இந்த அதிகாரப்பூர்வமான உத்தரவை நான் எப்படி நடைமுறைக்கு கொண்டு வருகிறேன் என்பதுதான் வழி. இன்னும் சற்று புரியும்படியாக நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். பிரமாணம் என்றால் என்ன? பிரமாணம் என்பது ஒரு தீர்ப்பு, அது ஒரு கட்டளை, அது ஒரு இறுதி தீர்ப்பு. இதன்படி நடக்க வேண்டும், இதற்கு பெயர் பிரமாணம். வழி என்றால் என்ன? இந்த தீர்ப்பை நான் எந்த வழியில் நிறைவேற்றுகிறேன், இந்த தீர்ப்பை நான் நிறைவேற்றும் வழிமுறையை நாம் வழி என்று அழைக்கிறோம். பிரதர், இன்னும் புரியல பிரதர், நீங்க சொல்றது ஓரளவுக்கு புரியுது, ஒரு எடுத்துக்காட்டோட சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரைட், நான் எடுத்துக்காட்டோடு உங்களோட பேச விரும்புகிறேன். ஒரு 3 எடுத்துக்காட்டை மாத்திரம் இந்த பிரமாணங்களுக்கும் வழிகளுக்கும் உரிய 3 எடுத்துக்காட்டுகளை நான் உங்கள் மத்தியிலே வைக்கும் பொழுது நீங்கள் அதற்குரிய வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ளலாம். மாத்திரமல்ல, நீங்களும் அந்த வழிகள் என்றால் என்ன, பிரமாணம் என்றால் என்ன, பிரமாணங்களை நான் எப்படி கடைபிடிக்க வேண்டும், வழிகளை நான் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு அந்த பாதையிலே தாவீதை போல உங்களால் வெற்றியோடு கடைபிடித்து வாழ முடியும். அப்படி வாழ்ந்தால் மாத்திரமே செய்தியின் தலைப்பு தாவீது ராஜா சொன்னபடி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆதரவாக இருப்பார். உதாரணமா பார்க்கும் பொழுது ரைட், சின்ன ஒரு எடுத்துக்காட்டோடு உங்களோட பேச விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம், எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தையிலிருந்து உங்களோட பேச விரும்புகிறேன். The Gospel according to Matthew chapter 4 verse 10. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பிரமாணம் என்றால் என்ன, வழி என்றால் என்ன என்பதை நான் விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். தாவீது சொல்றார் இல்லையா, பிரமாணம், வழி. வேதத்திலே பார்க்கும் பொழுது சில காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். சில காரியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆவியானவர் நம்மோடு ஒரு சில தெளிவான காரியங்களை கற்றுத்தர அவர் ஆவலாயிருக்கிறார். நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய். இதெல்லாம் கவனிக்கணும். ஒருவருக்கே ஆராதனை செய் என்பது பிரமாணம்.
நல்லா கவனிக்கணும். பிரதர் என்ன சொல்ல வரீங்க? பிரமாணம். பிரமாணம் என்ன? என்ன பிரமாணம்? என்ன பிரதர் டிகிரிங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவரை மாத்திரம்தான் வழிபட வேண்டும் என்பது பிரமாணம். கட்டளைகள் என்ன? அதை நான் கடைபிடிப்பேன். என்ன கட்டளை? ஆண்டவர் ஒருவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்பது பிரமாணம். இதுதான் பிரமாணம், இதுதான் டிகிரி. இந்த பிரமாணத்தை விட்டு நாம் விலகக்கூடாது. சரி பிரதர், இதே வசனத்தை வச்சு வழி என்றால் என்ன என்பதை நான் விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். பிரமாணம் என்றால் என்ன உங்களுக்கு தெரியும். என்ன பிரமாணம்? உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ரைட். இப்ப விஷயத்துக்கு வரணும். வழினா என்ன? தாவீது ராஜா வழியை குறித்து சொல்லியிருக்கிறாரே. இப்ப பணிந்து கொள், தொழுது கொள், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய் என்பது பிரமாணம், என்பது கட்டளை, என்பது டிகிரி. ஓகே, ரைட். இப்ப வழி என்றால் என்னன்னா, அவரை நான் எப்படி பணிந்து கொள்ள வேண்டும், அவரை நான் எப்படி ஆராதிக்க வேண்டும், அவரை நான் எப்படி எந்த வகையிலே தொழுது கொள்ள வேண்டும் என்பதுதான் வழி. புரியுதா உங்களுக்கு? நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். இதை பார்க்கும் பொழுது இதே வசனத்துக்கு ஒரு சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 1 says, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை படிங்க பிரதர், பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. தேங்க்யூ. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இதுதான் வழி. ஹவு? எப்படி? முதல்ல ஆண்டவர் என்ன சொன்னார் பிரமாணத்துல? உன் தேவனை பணிஞ்சுக்கிட்டு அவருக்கு மாத்திரம் தான் நீ ஆராதனை செய்யணும் என்பது பிரமாணம் என்பதை நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலே பார்த்தோம். இதுதான் பிரமாணம். தாவீது சொன்ன பிரமாணம். வழி. தாவீது சொல்றாரு, நான் பிரமாணத்தை மாத்திரம் கடைபிடிக்கல தம்பி, நான் வழியையும் கடைபிடிச்சிட்டு வந்தேங்கிறார். இதற்குரிய வழி என்ன என்பதை ரோமர்ல பாக்குறோம் 12:1. அங்க என்ன சொல்லியிருக்கு? மத்தேயுல அவர் ஒருவருக்கே ஆராதனை செய் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க என்ன சொல்லியிருக்கு? அந்த ஆராதனை எப்படி செய்ய வேண்டும், எந்த வழியிலே நான் அந்த பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுது, நாம் நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான பலியாக ஒப்பு கொடுக்கணும். இதுதான் நான் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று பொருள்படும். நல்லா கவனிக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ பிரமாணம் என்ன? தேவனாகிய கர்த்தரை பணிஞ்சுக்க, அவரை மாத்திரம் வழிபடு. உடனே நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளே பிரமாணங்களை மாத்திரம் கடைபிடிக்கிறார்கள். வழிகள் தவறான வழிகளாக போய்விடுகிறது. சிலர் ஆர்சி சபையை சேர்ந்தவர்கள், சிலர் சிஎஸ்ஐ சபையை சேர்ந்தவர்கள், சிலர் பெந்தேகோஸ்தே சபையை சேர்ந்தவர்கள், சிலர் லுத்திரன் சபையை சேர்ந்தவர்கள், சிலர் எந்த சபையுமே சேர்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள் அல்லது வேறே மதத்திற்கு உள்ளானவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்திலே ஒரு இறை நம்பிக்கை இருக்கிறது. சோ பிரமாணங்கள் என்பது நாம் அனைவருமே கடைபிடிக்கிறோம், அனைத்து சபையினரும் கடைபிடிக்கிறோம், அனைத்து பிரிவினை சபைகளும் கடைபிடிக்கிறது. ஆனால் வழிகளிலே வித்தியாசங்கள் இருக்கிறது. பிரமாணங்களை மாத்திரம் கடைபிடித்தால் மாத்திரம் என்னால் நித்தியத்தை அடைய முடியாது. அவர் ஒருவருக்கே ஆராதனை செய் என்பதை வைத்துக் கொண்டு நான் உதாரணமாக ஏதோ ஒரு ஆராதனை வாரந்தோறும் போய் கர்த்தரை கும்பிடுறேன், வழிபடுறேன், இல்ல போய் ஒரு சிலையை தொட்டு கும்பிடுறேன், அது அவர்களுடைய ஆராதனை. இவர்கள் என்ன செய்யறாங்க? சபைக்கு போய் ஆண்டவரை வழிபடுறாங்க, துதிக்கிறாங்க, பாடுறாங்க. இது இவர்களுடைய ஆராதனை. ஆனால் வேதம் சொல்லுகிற ஆராதனை என்ன? என்னுடைய சரீரத்தை நான் முதலிலே பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டியதுதான் புத்தியுள்ள ஆராதனை. பிற்பாடு நான் சபைக்கு போய், பிற்பாடு நான் வீட்டிற்கு போய், பிற்பாடு நான் என்னுடைய சபையிலே என்னுடைய வீட்டிலே கதவை தாளிட்டு கொண்டு கர்த்தரை பாடலாம், துதிக்கலாம், ஆராதிக்கலாம். அது வேற, அது 2ஆம் கட்ட ஆராதனை. முதல் கட்ட ஆராதனை என்ன? என்ன வழி? என் சரீரத்தை நான் பரிசுத்தமாக வைத்துக் கொள்வது 24 மணி நேரமும் நான் என் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு சமம். புரியுதா உங்களுக்கு? பிரமாணங்களுக்கும் வழிக்கும் உள்ள வித்தியாசம் புரியுதா? சோ இதை நான் முதல் எடுத்துக்காட்டாக வைக்க விரும்புகிறேன். இந்த எடுத்துக்காட்டிலிருந்து நான் உங்களோடு பேச வருகிறதான காரியம், தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் சரீரங்களை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பரிசுத்தமாக வைத்துக் கொண்டால் மாத்திரமே நீங்கள் இந்த பிரமாணத்தை நிறைவேற்றுகிறீர்கள் என்று பொருள்படும். நான் எங்க தப்பு செய்யறேன்?
நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், என்னை போய் ஆண்டவரை ஆராதிக்கலையேன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் தேவதூதன் நம்மளை நியாயம் தீர்த்தார்னா நாம் மாட்டிக்கொள்வோம். சரீரத்திலே பரிசுத்தம் இல்லாத பட்சத்திலே, சிந்தையிலே, பார்வையிலே பெருமை, மேட்டிமை, இன்னும் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள், தவறான சாவகாசங்கள், தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்தால், நான் பிரமாணங்களை கடைபிடித்தாலும் நான் பிரமாணங்களை கடைபிடிக்க வேண்டிய வழியிலே அதை கடைபிடிக்காமல் போனால் என்னால் நித்திய ராஜ்யத்தை அடைய முடியாது. ஆனால் நான் நினைத்துக் கொள்வேன், நான் பிரமாணங்களை கடைபிடிக்கிறேன், நான் நித்தியவாசி, நான் மரித்தால் நித்தியம் செல்வேன் என்று நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் போகிற வழி அது தவறான வழி. அந்த தவறான வழி நம்மை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்காது. So point number 1, எக்ஸாம்பிள் நம்பர் 1 சொல்லிட்டு, எக்ஸாம்பிள் நம்பர் 2, இரண்டாவது ஒரு எடுத்துக்காட்டை உங்கள் முன் வைத்து போக விரும்புகிறேன். உதாரணமாக பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, 10 கட்டளைகள், 10 கமாண்ட்மெண்ட்ஸ். 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ல ஒரு பாயிண்ட், ஒரு கமாண்ட்மெண்ட் எப்படியா சொல்லுது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. எல்லாருக்கும் தெரியும் இந்த வார்த்தை, 10 கட்டளைகள்ல கொடுக்கப்பட்டதான வார்த்தை, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இது என்னது? பிரமாணம். இது என்னது? கட்டளை. இது என்னது? டிக்ரி. சோ ரைட், இது பிரமாணம். இதுக்கான வழி என்ன? வழிகள் என்ன? வேஸ் என்ன? மத்தேயு 5:28 இயேசு சொல்றாரு, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. ஒரு ஆணை இச்சையோட பார்க்கிற எவளும் தன் இருதயத்தில் அவனோட விபச்சாரம் செய்தாயிற்று. இதுதான் வழி. அப்ப விபச்சாரம் செய்யாதங்கிறது பிரமாணம், அது கட்டளை. வழி என்ன சொல்லுது? எப்பா நீ நேர்ல போய் விபச்சாரம் செய்யறதுதான் விபச்சாரம்னு இல்ல, அது பிரமாணம். அந்த பிரமாணத்தை கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளும் வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. நீ தவறான பார்வையில் பார்த்தாலே போதும், அது பாவம், அது நீ அந்த பிரமாணத்தை மீறினவன் என்று பொருள்படும். புரியுதா உங்களுக்கு? இரண்டாவது பாயிண்ட், அதாவது பிரமாணம் என்றால் என்ன, வழி என்றால் என்ன. இந்த ஸ்லைடை போடுங்க, செகண்ட் ஸ்லைடை போடுங்க. நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கிறதான காரியம் தாவீது ராஜா சொன்னதான, நல்லா கவனிங்க, ஸ்லைடை பாருங்க. கர்த்தருடைய வழிகளை காத்துக்கொள், கர்த்தருடைய பிரமாணங்களை விட்டு விலகாதே. நீங்க மறந்துருப்பீங்கிறதுக்காக நான் பேக் வரேன், இந்த ஸ்லைடை மத்தியில பதிய வைக்க விரும்புகிறேன். இப்ப நம்ம தியானிக்கிறோம், வழிகள்னா என்னன்னு தியானிக்கிறோம், பிரமாணங்கள்னா என்னன்னு சொல்லி தியானிக்கிறோம். சோ 2 எடுத்துக்காட்டே வைத்தேன். முதல்ல என்ன எடுத்துக்காட்டு வைத்தேன்? ஆராதனைக்குரியது. அவர் எனக்கு மட்டும்தான் ஆராதனைங்கிறார் ஆண்டவர். அதை எப்படி ஆராதிக்க வேணும்னு 12:1 பார்த்தோம். ரெண்டாவது ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? விபச்சாரம் செய்யாதங்கிறார், கமாண்ட்மெண்ட் சொல்லுது, கட்டளை சொல்லுது, பிரமாணம் சொல்லுது. ஆனால் எப்படி செய்யறது? இச்சையோடு பார்த்தாலே அது தப்பாயிடுச்சேப்பா, அப்ப எதையுமே செய்யாம இருக்கணும், பார்வையே பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளணும், இதுதான் வழி. மூன்றாவது ஒரு எடுத்துக்காட்டை உங்கள் முன் நான் வைக்க விரும்புகிறேன். கொலை செய்யாதிருப்பாயாக. 10 கட்டளையில ஒரு கட்டளை என்ன? கொலை செய்யாதிருப்பாயாக. இது என்னது? பிரமாணம். திஸ் இஸ் a decree. இது பிரமாணம், இது கட்டளை. வழி என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22வது வசனம். Matthew chapter 5 verse 22 says, தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். கொலை. அதாவது என்னன்னு தெரியல பிரதர், அந்த பிரதரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. சில பேர் சொல்லுவாங்க, அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு கடுப்பா வருதுங்க, அந்த சிஸ்டரை, அந்த பொம்பளைய பார்த்தாலே எனக்கு ரொம்ப எரிச்சலா கோபமா வருது. ஏன் காரணமே இல்லாம ஒருத்தர் மேல தப்பு, ஒருத்தர் மேல கோபம், ஒருத்தர் மேல எரிச்சல் வந்தா நாம நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்போம். புரியுதா? அப்ப பிரமாணம் என்ன? கொலை. கத்தி எடுத்து குத்துனாதான் கொலை என்பது அல்ல. நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்ள கூடாது, காரணம் இல்லாமல் கோபித்து கொள்ள கூடாது. தேவையில்லாம என்னைய விட இவன் அதிக சம்பளம் வாங்குறான், என்னைய விட இவன் அதிகமான ஒரு நல்ல ஒரு பெரிய வீடு கட்டிட்டா, என் காரை விட இவன் காரு பெரிய காரா இருக்கு, என் பிள்ளைய விட இவன் பிள்ளை நல்லா படிச்சு மார்க் எடுத்துருச்சு, உடனே ஒரு பொறாமை, உடனே எனக்குள்ள ஒரு கடுப்பு, உடனே எனக்குள்ள ஒரு எரிச்சல். நான் பிரமாணத்தை மீறவில்லை, நான் நேர்ல போய் குத்தல, ஆனால் நியாயம் இல்லாமல் காரணம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறேன்.
நான் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பேன். பொறாமையும் பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்காது. பொறாமை என்பது இயற்கையாக எல்லாருடைய வாழ்க்கையில வந்தாலும் அந்த எண்ணம் நமக்குள்ளே வரும் பொழுது அந்த எண்ணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியம், ஆவியானவரின் துணையோடு. அந்த எண்ணம் வந்தோலே ஐயோ பொறாமை பட்டுட்டேன்னு நினைச்சுக்காதீங்க. ஆண்டவரே, இந்த பொறாமை எண்ணம் எனக்குள்ளே வருது, இதை மேற்கொள்ள என்னை பலன் தாரும் என்று நாம் நம்முடைய மாம்சத்தோடும் ஆவியானவரின் துணையோடும் சேர்ந்து அந்த பொறாமையை, அந்த தேவையில்லாத எரிச்சலை, அந்த தேவையில்லாத கோபத்தை நாம் மேற்கொள்ள வேண்டியது அவசியம். இதுதான் வழி. இதுக்கு பேர் தான் வேஸ். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் 2வது காரியத்திற்கு போக விரும்புகிறேன். ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்றேன். நீயும் உபவாசிக்கும் பொழுது மனுஷர்களுக்கு காணப்படாமல், 4வது ஒரு பாயிண்ட் சொல்றேன். இது பிரமாணம் அல்ல. உபவாசம் என்பது பிரமாணம் அல்ல. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 17வது வசனம். ஆனா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். புதிய ஏற்பாட்டுல உபவாசம் என்பது ஒரு கட்டளை அல்ல. உபவாசிக்கலாம், உடம்பு முடியலன்னா நீங்க உபவாசிக்க வேணுங்கிற அவசியம் அல்ல. ஆனா ஆண்டவரை தொழுது கொள்ளணும். உடம்பு முடியலனாலும் ஆண்டவரை தொழுது கொள்ளணும். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி விபச்சாரம் செய்யக்கூடாது, எந்த சூழ்நிலையும் செய்யக்கூடாது. கொலை செய்யக்கூடாது, எந்த சூழ்நிலையும் செய்யக்கூடாது. அதே மாதிரி உபவாசம் அது மாதிரி ஒரு கம்பல்ஷனான ஒரு சப்ஜெக்ட், ஒரு டாபிக் பிரமாணம் அல்ல புதிய ஏற்பாட்டுல. ஆனாலும் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், ஒரு பிரமாணம் மாதிரி எடுத்துக்கொண்டோம் என்றால், நீயும் உபவாசிக்கும் போது மனுஷர்களுக்கு காணப்படாமல், இப்பெல்லாம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்படின்னு சொல்லி போர்டு போட்டு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துறாங்க. தப்பு இல்லை, அவங்க நடத்தட்டும், அவங்களும் நடத்தட்டும், அவங்க சபையில் நடத்துறாங்க, நடத்தட்டும். பிரதர், நான் ஃபாஸ்டிங்ல இருக்கேன் பிரதர், சிஸ்டர் நான் ஃபாஸ்டிங்ல இருக்கேன் சிஸ்டர்னு போய் 4 பேர்ட்ட சொன்னா அது எந்த அளவுக்கு ஏத்துக்க முடியும்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 7வது வசனம். ஐசையா chapter 58 verse 7 says, அதாவது முந்தின வருஷத்துல இருந்து வருது, அதாவது 6-7, அக்கிரமத்தின் கட்டுக்களை அவிழ்க்கிறதும் நுகத்தடையின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். எது உகந்த உபவாசம்? மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்கள நிறைய பேருக்கு உபவாசம்னா என்னன்னு தெரியும், ஆனா உகந்த உபவாசம்னா என்னன்னு தெரியாது. முழிப்பீங்க, திருன்னு முழிப்பீங்க. சிஸ்டர், உபவாசம்னா என்ன பிரதர்? வருஷத்துக்கு 4 நாள் 40 நாள் உபவாசம் போடுறேன், என்னை உபவாசம்னா என்ன நான் கேட்கிறேன் அப்படின்னு நீங்க என்னை கேட்பீங்க. சரியா, அது இருக்கட்டும். உகந்த உபவாசம்னா என்னன்னா தெரியாது, மேலே கீழே முழிப்பீங்க. ஏசாயால சொல்லியிருக்கு 58வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். உகந்த உபவாசம்னா என்ன? உபவாசம் இருக்கிறது பிரமாணம் என்று எடுத்துக்கொண்டாலும் கூட பிரமாணம் அல்ல, புரிவதற்காக சொல்லுகிறேன். ஆனால் வழிகள் என்ன? நான் சாப்பிடாமல் தேவ சமூகத்துல இருப்பது மாத்திரம் உபவாசம் அல்ல, சாப்பாடு இல்லாதவனுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, தள்ளப்பட்ட சிறுமையானவனை நான் சேர்த்து கொள்றது, அவனுக்கு ஆதரவு கொடுக்கறது, துணி இல்லாம இருக்கிறவனுக்கு நான் துணி கொடுக்கறது, என்னை ஒழிச்சுக்கிட்டு நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லு போ, கடன் கேட்க வந்துட்டானா இல்லைன்னு சொல்லு போ, ஒருத்தனை போய் ஹெல்ப் கேட்க வந்தா பிரதர் நான் சேலம் வரேன் பிரதர், கீழே ரூம் பார்த்து கொடுங்க பிரதர், இல்ல பிரதர் நான் மேல இருக்கேன், இப்ப சேலத்துல இல்ல நான் ஏற்காட்டுல இருக்கேன், ஒழித்து கொள்ளுகிறது. இதெல்லாம் ஒரு உகந்த உபவாசமா இருக்குமோ? உபவாசம்னா என்னன்னு தெரியுது, உகந்த உபவாசம்னா என்னன்னு தெரியல. தேவ பிள்ளைகளே நல்லா கவனிங்க. சோ 2 காரியம் நம்ம தியானிச்சோம். என்ன தியானிச்சோம்? கர்த்தருடைய வழிகளை காத்துக்கொள், கீப் தி வேஸ் ஆஃப் தி லார்ட். 2வது நம்ம என்ன தியானிச்சோம்? கர்த்தருடைய பிரமாணங்களை விட்டு விலகாதே, டு நாட் டர்ன் அவே ஃப்ரம் ஹிஸ் டிக்ரீஸ். எல்லாம் தியானிச்சோம். அதாவது ஆராதனையை குறித்து தியானிச்சோம். 2வது எடுத்துக்காட்டு விபச்சாரத்தை குறித்து பார்த்தோம். 3வது எடுத்துக்காட்டு கொலையை குறித்து பார்த்தோம். 4வது உபவாசத்தை குறித்து பார்த்தோம். தேவ பிள்ளைகளே, தாவீது ராஜா அந்த காலத்திலே எழுதும் பொழுது திட்டமும் தெளிவுமாக எழுதுகிறார். தேவனுடைய மனசை அவர் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருந்தார் பாருங்க. பிரமாணங்களை மாத்திரமல்ல, வழிகளையும் அவர் விட்டு விலகவில்லை, காத்து கொண்டார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இதனோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் அனைவருமே பிரமாணங்களுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறோம்.
பிரமாணங்களை கடைபிடிக்கிறோம் இல்லையா? நாம யாருமே பிரமாணங்களை கடைபிடிக்காம இருக்கிறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனா எல்லாரும் பிரமாணத்தின்படி கோயிலுக்கு போறோம். ஆனா எப்படி வாழ்றோம்? ஆண்டவரை கடைபிடிக்கணும், அவர் ஒருவருக்கு தான் ஆராதனை. அந்த ஆராதனையை நாம எப்படி செய்யறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே பிரமாணங்கள் எல்லோருடைய வீட்டிலும் உண்டு, எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாக நாம் இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோம். ஆனால் அநேகருடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய வழி அது தாறுமாறான வழியாக இருக்கிறது. அந்த வழி உங்களை நித்தியத்திலே கொண்டு போய் கண்டிப்பாக சேர்க்காது. அந்த வழியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வேதத்தை பொறுமையாக நிறுத்தி நிதானமாக புதிய ஏற்பாடை படிக்க வேண்டியது அவசியம். 100 செய்திகளை கேட்பதை காட்டிலும், 100 ஜெப கூட்டங்களுக்கு போவதை காட்டிலும், பல உபவாச ஜெபங்களிலே கலந்து கொள்வதை காட்டிலும், பல தீர்க்கதரிசிகளிடம் போய் தலையை நீட்டுவதை காட்டிலும், தேவ சமூகத்திலே அமர்ந்து ஆண்டவர் என்னோடு என்ன பேசுகிறார் என்பதை வேதத்தை படித்து நீங்கள் புரிந்து கொண்டு அதன் வழியிலே, அதன் அடிப்படையிலே நீங்கள் பிரமாணத்தை நிறைவேற்றினால்தான் உங்களால் பரலோக ராஜ்யம் சென்றடைய முடியும். தாவீது நிறைவேற்றினார், தைரியமாக பேசுகிறார். தேவ பிள்ளைகளே, நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் கொடுக்கறது சாப்பாடு, கேட்கிற பிரசங்கம் வெறும் ஊறுகாதான். அது பத்தாது. ஊறுகாவை மட்டும் சாப்பிட்டு நம்ம உயிர் வாழ முடியாது, செத்துருவோம். சாப்பாடு சாப்பிடணும், சோறு சாப்பிடணும், சப்பாத்தி சாப்பிடணும். அப்புறம் என்ன, நீங்க இப்ப எல்லாம் தானியங்கள்லாம் சாப்பிடுறீங்க, உடம்பு ஏறுதுன்னு, ரைட்? தானியம் சாம சாப்பிடுறீங்க, என்னென்னமோ சாப்பிடுறீங்க, நல்லது. அதே போல ஞாயிற்றுக்கிழமை கோயில்ல பாஸ்டரோ ஃபாதரோ கொடுக்கிற அந்த பிரசங்கம் மட்டும் உங்களை காப்பாற்றாது. அது ஒரு ஊறுகா, அது ஒரு கெட்டாலிஸ்ட் தான். வீட்டுக்கு வந்து வேதத்தை திறந்து படிக்கும் பொழுது எனக்கு தேவையான சாப்பாடை கர்த்தர் எனக்கு கொடுப்பார். உங்களுக்கு வேற சாப்பாடு தேவைப்படும், அதை கர்த்தர் கொடுப்பார். வேற ஒருத்தருக்கு பலமான ஆகாரம் தேவைப்படும், வேற ஒருத்தருக்கு பால் தேவைப்படும். இது எல்லாமே திருவசனமாகிய வேத புத்தகத்திலிருந்து கிடைக்கும். அப்ப வேதத்தை படிச்சாதான் நான் பலனடைய முடியும். வேதத்தை படித்தால்தான் அந்த பிரமாணங்களை நான் எந்த வழியிலே நிறைவேற்ற வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள முடியும். புரிஞ்சிருக்கோன்னு சொல்லி நினைக்கிறேன். வழிகள், அநேகருடைய வாழ்க்கையில அநேக கொள்கைகள் தவறான கொள்கைகள். ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கை கடந்து போகிறதே. இப்பதான் பிறந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? இப்பதான் பெற்றோர் போய் ஸ்கூல்ல சேர்த்த மாதிரி இருந்துச்சு, இப்பதான் காலேஜ் படிச்ச மாதிரி இருந்துச்சு, இப்பதான் திருமணமான மாதிரி இருந்துச்சு, பிள்ளைங்க பெற்ற மாதிரி இருந்துச்சு. பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள், பிள்ளைங்களை கட்டி கொடுத்துட்டீங்க, பேர பிள்ளைங்களை பார்த்துட்டீங்க. அடுத்தது என்ன? ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டீங்க. அடுத்தது என்ன தெரியல, எதையோ ஒன்று எதிர்நோக்கி இருக்கீங்க. அடுத்த ஒரு வாழ்க்கை. எப்படி ஒரு ஸ்திரீ அடுத்து எப்படி பிரசவ காலம் வருது, 10 மாசம் வந்தோடனே டெலிவரியை எதிர்நோக்கி இருக்கிறாளோ, பிரசவத்தை எதிர்நோக்கி இருக்கிறாளோ, அதே போல மறுமையின் வாழ்வை எதிர்நோக்கி நாம் இந்த உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். நல்லா கவனிக்கணும். 10 மாசம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வயிற்றுல பிள்ளை இல்ல, பிள்ளை வெளியே வந்துருது, பிள்ளை வளருது. அதே போல இந்த 10 மாசத்தை இந்த வருஷத்தோட நம்ம உலக வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. கதை முடிஞ்சிரும். நம்ம அடுத்த வாழ்க்கைக்குள்ள போக போறோம். இந்த வாழ்க்கையில அந்த அம்மா வயிற்றுல புள்ள இருக்கிறப்ப அவங்க அம்மா என்ன சாப்பிடுறா, அவங்க அம்மா எப்படி சத்தான ஃபோலிக் ஆசிட் மாத்திரையை சாப்பிடுறாளா, இன்னும் என்னென்ன மாத்திரை, அயன் டேப்லெட் சாப்பிடுறாளா அவங்க அம்மா, அப்புறம் என்ன ஹீமோகுளோபின் ஒழுங்கா இருக்குதா, இதெல்லாம் டாக்டர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் டாக்டர் ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க, மந்த்லி ரிப்போர்ட்டை ஃபைல்ல வைக்கிறாங்க. ஏதாவது சரியில்லைன்னா ஹீமோகுளோபினை ஏத்துறாங்க, டேப்லெட்ஸை ஏத்துறாங்க, சரி பண்றாங்க. பனி கூட உடஞ்சிரும், வீக்கா இருக்குன்னா உடனே ரெஸ்ட் எடுக்க வைக்கிறாங்க, பாதுகாக்கிறாங்க, பராமரிக்கிறாங்க, மானிட்டர் பண்றாங்க. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையும் இதே போலதான் இருக்கிறது. மறுமைக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். நீங்க வச்சிருக்கிற காரு, நீங்க வச்சிருக்கிற வீடு, நீங்க வச்சிருக்கிற பேங்க் பேலன்ஸ், கழுத்துல போட்டிருக்கீங்களே நகை, அது நகை விலை ஏறிக்கிட்டு போகுதுன்னு நகையை அடகு வச்சு நகையை வாங்குறீங்களே, அது ஒன்னும் உங்களை காப்பாற்ற முடியாது. நீங்கள் பிரமாணங்களை எப்படி கடைபிடிக்கிறீர்கள், பிரமாணங்களை எந்த வழியிலே கடைபிடிக்கிறீர்கள், அதுதான் உங்களை காப்பாற்றும். நீங்கள் மற்றவங்களுக்கு ஊழியர் செய்யணும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றதெல்லாம் நிறுத்துங்க. முதல்ல நீங்கள் உங்களை தேவனுக்கு முன்பாக சுத்தவான்களாக காத்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இருக்கிற இடத்துல சிந்திச்சு பாருங்க. நான் ஆண்டவருக்காக எல்லாம் நீங்க கொஞ்சம் நிறுத்துங்க, அந்த வார்த்தையை நிறுத்துங்க. ஆண்டவருக்காக எல்லாம் அறுத்தது, அதெல்லாம் செகண்ட் ஸ்டேஜ், முத்துன ஸ்டேஜ். முதல்ல நான் ஒழுங்கா,
முதல்ல என்னுடைய நடத்தை ஒழுங்கா இருக்கா, என் ஜெப வாழ்க்கை ஒழுங்கா இருக்கா, என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை ஒழுங்கா இருக்கா, எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு முதல்ல எப்படி இருக்கு. நான் போய் அங்க போகணும், இங்க போகணும், இங்க போய் பிரசங்கம் பண்ணணும், அந்த சபைக்கு போகணும், 1000 பேர் இருக்கிற சபைக்கு போகணும், இதெல்லாம் ஒரு ஆசை. அவனுக்கு போய் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை, இவனுக்கு போய் பிரசங்கம் பண்ணணும்னு ஆசை. அதெல்லாம் தள்ளி வைங்க. முதல்ல ஆண்டவருக்கும் எனக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கு. பிரமாணங்களை நான் கடைபிடிக்கிறேன், ஆனால் வழிகளை கடைபிடிக்க மறுக்கிறேன். தேவ பிள்ளைகளே, மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியம். 2 காரியங்களை தியானிச்சோம். கர்த்தருடைய வழிகளை காத்துக்கொள், கீப் தி வேஸ் ஆஃப் தி லார்ட், அண்ட் கர்த்தருடைய பிரமாணங்களை விட்டு விலகாதே, do not turn away from his decrees. 3வது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதான் இதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்றேன். சங்கீதக்காரன் சொல்றாரு, எனக்கு உணர்வை தாரும். 119:34 சொல்றாரு, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். கேட்கிறாரு, ஆண்டவரே, பிரமாணங்களை நீங்க சொல்லிட்டீங்க, வழிகளையும் சொல்லிட்டீங்க, அந்த பிரமாணங்களை நான் தப்பான வழியில கடைபிடிச்சிடக்கூடாது. ஸோ கிவ் மீ அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு உணர்வை தாரும். உணர்வை தாரும்னா எனக்கு ஃபீலிங்கை தாரும்னு அர்த்தம் அல்ல. லார்ட் கிவ் மீ அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்ன, புரிந்து கொள்ளும் ஆற்றலை தாரும்னு சங்கீதக்காரன் கேட்கிறாரு. நீங்களும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, வேதத்தை புரிந்து கொள்ளும் ஆற்றலை தாரும். கிவ் மீ அண்டர்ஸ்டாண்டிங். கர்த்தாவே, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொள்ளுவேன், பிரமாணங்களை பற்றி கொள்வேன், வழிகளை பற்றி கொள்வேன், என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். 3வது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். அதே 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 31வது வசனம். 2 Samuel chapter 22 verse 31. படிங்க பிரதர். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமுமாயிருக்கிறார். 3வது ஒரு காரியத்தை சொல்றாப்ல தாவீது, அழகா சொல்லி க்ளோஸ் பண்றாரு. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் எப்படி இருக்கிறாரா, கேடகமாய் இருக்கிறார். தம்மை நம்புகிற அனைவருக்கும். 3வது ஒரு சிம்பிள் லாஜிக், எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், கர்த்தரை நம்பு. லாஸ்ட் பாயிண்ட், ட்ரஸ்ட் காட். சிம்பிளா சொல்லி முடிச்சிட்டார். சரியா? எப்பப்பெல்லாம் நம்பணும், சும்மா ஒரு 3 பாயிண்ட் சொல்லி ரெஃபரன்ஸ் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தரை நம்புறதை குறித்து உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் எப்பப்பெல்லாம் நம்பணும், சின்ன ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். கர்த்தரை நம்பு. 3வது அவர் சொல்றாரு, தாவீது, கர்த்தரை நம்பணுமா? எதுக்கு? கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருக்க. முதல்ல 2 பாயிண்ட் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? கர்த்தருடைய வழிகளை நான் காத்துக்கொள்ளணும். 2வது, கர்த்தருடைய பிரமாணங்களை விட்டு விலகக்கூடாதுன்னு சொல்றாரு. 3வது ஒரு பாயிண்ட் சொல்றாரு, அப்பா, கர்த்தர் உனக்கு வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஆதரவா இருக்கணும்னா கர்த்தரை நம்பு, ட்ரஸ்ட் காடுங்கிறார். வேதம் சொல்லுது, சங்கீதம் 62:8 சொல்லுது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எப்ப நம்பணுமா? ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். ஸோ எப்பப்பெல்லாம் நம்பணும்னு ஒரு 3 பாயிண்ட் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். முதல்ல பாயிண்ட் நம்பர் 1, சப்டிவிஷன் நம்பர் 1, எக்காலத்திலும் அவரை நம்ப வேண்டும். இன்பமோ துன்பமோ, ஜெபத்திற்கு பதில் வருதோ வரலையோ, சூழ்நிலை சாதகமோ பாதகமோ, கண்ணீரோ இன்பமோ, கர்த்தரை நம்புவேன், நம்பிக்கொண்டே இருப்பேன். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வசனம் சொல்லுது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். ஸோ பாயிண்ட் நம்பர் 1, எக்காலத்திலும் அவரை நம்ப வேண்டும். பாயிண்ட் நம்பர் 2, ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 18வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 4 verse 18 says, நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தானா. பாத்தீங்களா? என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தோம். எப்பா, வாய்ப்பே இல்லையா, கண்டிப்பா நடக்காது. வானமே கீழே வந்து பூமியே மேல போனாலும் அது நடக்காது. இல்லப்பா. 2வது நம்பர் நான் சொல்றது, சப்டிவிஷன் நம்பர் 2, ஏதுவில்லாதிருந்தாலும் நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். இல்ல பிரதர், டோட்டலா கதை முடிஞ்சிடும் டாக்டர் சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, டாக்டர் தானே சொன்னாரு. டாக்டர் ஒன்னும் ஜெகோவா ராஃபா இல்லையே. எனக்குன்னு ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் பேரு ஜெகோவா ராஃபா. அவர் என்னுடைய பரிகாரி ஆகிய கர்த்தர். அவர் என்னுடைய மருத்துவர். நான் அவரை நம்புவேன். அவர் சித்தமா இருந்தா என்னை உயிரோட வைக்கட்டும். அவருக்கு சித்தம் இல்ல, டாக்டர் சொன்னது நடந்தா நடந்துட்டு போதும். டாக்டர் முக்கியமான ஆள் இல்ல, நான் ராஃபாவை நம்புவேன்.
ஏதுவில்லாதிருந்தாலும் நம்புவேன். அவருக்கு சித்தமாக இருந்தால் என்னை உயிரோடு வைக்கட்டும். அவருக்கு சித்தம் இல்லை என்றால் நான் மறுமைக்குள் பிரவேசிப்பேன். அவ்வளவுதான். சோ பாயிண்ட் நம்பர் 2, ஏதுவில்லாதிருந்தாலும் நம்ப வேண்டும். வாய்ப்பே இல்லைனாலும் நம்ப வேண்டும். 3வது ஒரு காரியம், சங்கீத புஸ்தகம் 56வது அதிகாரம் 3வது வசனம். Psalms chapter 56 verse 3 says, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஐயோ பிரதர், பயமா இருக்கு பிரதர். இந்த ஊழியங்களுக்கெல்லாம் போனா, சபைகளுக்கெல்லாம் போனா, பிரசங்கங்களுக்கெல்லாம் போனா, இப்ப அரியலூர்ல ஒரு கிளை சபை வேற இருக்கு. அதாவது ஜோமனை வந்துகிட்டே இருப்பாங்க, அழுவாங்க, கண்ல இருந்து தண்ணியா வரும். இந்த வசனம் தான் அவங்களுக்கு சொல்லணும். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். 3வது ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். பயப்படுற நாள்ல அவரை நம்ப வேண்டும். 3 பார்த்தோம். கர்த்தரை நம்புன்னு சொல்லி 3வது சைடு அடிங்க பார்த்தோம். கர்த்தரை நம்புனா கர்த்தர் ஆதரவா இருப்பார்னு சொல்லி பார்த்தோம். என்ன 3 பார்த்தோன்னு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் சொல்றேன். எக்காலத்திலும் நம்ப வேண்டும். 2வது ஏதுவில்லாதிருந்தாலும் நம்ப வேணும். 3வது பயப்படுகிற நாளிலும் அவரை நம்ப வேண்டும். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமானவர். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்னைக்கு உங்களோட பேசியிருப்பார்னு சொல்லி நினைக்கிறேன். கர்த்தரே எனக்கு ஆதரவு. God is my support. God is our support. கர்த்தரே நமக்கு ஆதரவு. 3 காரியங்களை தியானித்தோம். கர்த்தருடைய வழிகளை காத்துக்கொள், கர்த்தருடைய பிரமாணங்களை விட்டு விலகாதேன்னு பார்த்தோம். வழினா என்னன்னு சொல்லி பார்த்தோம், பிரமாணம்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஆராதனை செய்வது பிரமாணம். எப்படி ஆராதனை செய்வது? பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், அது வழி. விபச்சாரம் செய்யாதே, அது பிரமாணம். எப்படி வழி என்ன? இச்சையோடு பார்க்காமல் இருக்க வேண்டும், இதுதான் வழி. கொலை செய்யாதே என்பது பிரமாணம். நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பது வழி இல்லையா? உபவாசம் அப்படிங்கிறது சாப்பிடாம இருக்கிறது மாத்திரம் அல்ல, மற்றவங்களுக்கு பசியில் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, ட்ரெஸ் இல்லாதவனுக்கு ட்ரெஸ் கொடுக்கறது, இல்லாமல் இருக்கிறவனை சேர்த்துக்கிறது, இதெல்லாம் உகந்த உபவாசம் என்பதை பார்த்தோம் இல்லையா? வழிக்கும் பிரமாணத்துக்கு ஒரு வித்தியாசத்தை பார்த்தோம். பிரமாணத்தை கடைபிடிக்கிறோம், வழிகளை நாம் கடைபிடிப்பதில்லை. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, எனக்கு உணர்வை தாரும். லார்ட் கிவ் மீ அண்டர்ஸ்டாண்டிங். அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். நாமும் கேட்க வேண்டும், ஆண்டவரிடம் கேட்க வேண்டும், எனக்கு உணர்வை தாரும்னு கேட்க வேண்டும். 3வது ஒரு காரியத்தை தியானித்தோம், கர்த்தரை நம்ப வேண்டும். எப்ப நம்பணும்? எக்காலத்திலும் நம்ப வேணும்னு பார்த்தோம். 2வது எப்ப நம்பணும்னு பார்த்தோம், ஏதுவில்லாது இருந்தாலும் நம்பணும்னு சொல்லி பார்த்தோம். 3வது எப்ப நம்பணும்னு சொல்லி பார்த்தோம், பயப்படுகிற நாளில் நம்பணும்னு சொல்லி பார்த்தோம். தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு வாழ்க்கை. உங்க எல்லாரையும் 2 கையை கெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், எப்படியாவது இந்த வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்கு பிடித்தமான, அதாவது பிரமாணங்களை கடைபிடிச்சா மாத்திரம் இல்ல, அதை கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள்ல கடைபிடிங்க. அப்பதான் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம மறுமைக்குள்ள போற நாள் நெருங்கிருச்சு. இந்த உலகத்தை விட்டு கிளம்புற நாள் நெருங்கிருச்சு. இந்த உலகத்துல இருக்கிற ஒண்ணுமே நம்மளை காப்பாத்தாது. நாளைக்கு திடீர்னு கண்ணை மூடினா பரலோகம்தான். அப்ப கர்த்தர் கேட்பாரு, பிரமாணத்தை கடைபிடித்தியே, நீ அந்த வழியெல்லாம் தப்பு பண்ணிட்டியே, நான் சொல்லி கொடுத்த வேதத்துல சொன்ன ஒரு சில காரியங்களை நீ கடைபிடிக்காமையே பரலோகம் வந்துட்டியே, உன்னால பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்னு கர்த்தர் சொல்லுவாரு. நீங்க அநேக நொண்டி சாக்குகளை சொல்லலாம். அப்ப இத்தனை பேர் நரகத்துக்கு போவாங்களா அப்படின்னு சொல்லலாம். முதல்ல எத்தனை ஊழியர்கள் பரலோகத்துக்கு வருவாங்கன்னே சந்தேகம். தேவ பிள்ளைகளை, உங்களை காத்து கொள்ளுங்கள், சீர்தூக்கி பாருங்க, வேதத்தை பாருங்க. யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாது. என் பாஸ்டரால் என்னை காப்பாற்ற முடியாது, என் நண்பனால என்னை காப்பாற்ற முடியாது, என்னை பெற்றவங்களால, என் பிள்ளைங்களால, கணவனால, மனைவியால காப்பாற்ற முடியாது. நான் எப்படி வாழ்ந்தேன், நான் அந்த வசனத்துக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சேன், ஒரு வசனமும் என்னை நியாயம் தீர்க்கும். நான் தோத்து போயிடக்கூடாது. எப்படியும் கர்த்தர் உங்களோட பேசுவார்னு நினைக்கிறேன். உணர்த்தப்பட்டா வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து உங்களை ஒப்பு கொடுங்கள். கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளிலே பிரமாணத்தை கடைபிடியுங்கள். கர்த்தரை நம்புங்கள். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென், ஆமென். தேங்க்யூ பிரதர். அருமையான வேத பகுதி இன்றைக்கு நாம் தியானித்தோம். கேட்ட பகுதியில் இருந்து ஏதாகிலும் கேள்விகளோ அல்லது வேத வசனங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமானால் பகிர்ந்து கொள்ளுங்கள். பிரதர், ப்ரே பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறீங்களா? எஸ் பிரதர். நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க ஆண்டவரே, இன்னைக்கு யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்களோ, அது மாத்திரமல்ல, ஒரு சில காரணத்தை நிமித்தம் சிலர் ஜாயின் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கலாம். எல்லாரையும் உடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்குறோம். டேடி, நீர் எங்கள் தகப்பனா இருக்கிறீரப்பா.
எங்க குரூப்ல இருக்கிற யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. எங்க குரூப்ல இருக்கிற எல்லாரும் நித்திய ஜீவனை அடையணும். எல்லாரையும் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எல்லாருடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஆதரவா இருங்க. ஆண்டவரே, நாங்க எல்லாம் உடைய வழிகளை காத்து கொள்ளணும். நாங்க எல்லாம் உடைய பிரமாணங்களை விட்டு விலகக்கூடாது. அது மாத்திரமல்ல அப்பா, நாங்க எல்லாம் உங்களை நம்பணும். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில பரிசுத்தத்தை தாங்க, கீழ்ப்படிதலை தாங்க, விசுவாசத்தை தாங்க. நாங்க நடக்க வேண்டிய வழியில எங்களை நடத்துங்க. எங்களுக்கு உணர்வை தாங்க. இந்த நேரத்துல விசேஷமா இந்த குரூப்ல இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். கவலையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு, ஆண்டவரே வியாகுலத்தோடு, சூழ்நிலை மாறாதான்னு ஆண்டவரே ஒரு சில காரியங்களோடு இந்த குரூப்ல இப்ப இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சூழ்நிலையை மாற்றுங்க. கண்ணீரை தொடங்க, அற்புதங்களை செய்யுங்க, துக்கத்தை சந்தோஷமா மாற்றி போடுங்க. எல்லாத்துக்கும் மேல அவங்களுக்கு ரட்சிப்பை தாங்க. அவங்க வாழ்க்கையில நீங்க அவங்களோட ஆண்டவரே, ஆண்டவரே நீர் ஆண்டவரே தங்க வேண்டுமாய், அவர்களோட வாசம் பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ரட்சிக்கப்படாத குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவார்களாக. உங்களுடைய கரத்தின் நிழல் ஒவ்வொருவரோடு இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கடைபிடிக்க வேண்டிய வழிகளிலே கடைபிடிக்க, ஆண்டவரே பிரமாணங்களை மாத்திரம் அல்ல, வேதம் சொல்லுகிற வழியிலே தங்களை மாற்றிக்கொள்ள நீர் ஒவ்வொருவரோடும் பேசுவீராக, இடைபடுவீராக. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை எடுத்து செய்கிற பிரதர் ஜெனிஃபருக்காக ஸ்தோத்திரம். அவருக்காக, அவருடைய துணைவியாருக்காக, சாரா பாப்பாவுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கணுமே. கர்த்தர் இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து வைத்திருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அதிகமாக ஆவிக்குரிய, பூமிக்குரிய, ஊழியத்திற்குரிய ஆசீர்வாதத்தினால் அவர்களை ஆசீர்வதித்து அநேக மக்களுக்கு, அநேக ஆயிரங்களுக்கு, அநேக லட்சங்களுக்கு அவர்களை ஆசீர்வாதமாக நீர் வைப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. Thank you all for joining today. God bless you.